இந்தியாவில் வந்திருக்க மீடியா நண்பர் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு, விசில் அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துறதே விசில் தான். யாராலையும் மறக்க முடியாது. 5 ஆண்டு காலம் எந்த ஒரு குறையெல்லாம் போகுங்கிற நம்பிக்கையோட இந்த விசில் படத்தை நம்ம தம்பி சிபு ஆரம்பிச்சிருக்காரு. அது ஆடி மாசத்துல ஆரம்பிச்சிருக்காரு. அப்படின்னா சினிமாக்காரங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் ரொம்ப பூஜை போட மாட்டாங்க. ஆனால் ஆடி மாதம் அற்புதமான நாள். தெரியாது, சில பேர் தெரிஞ்சுங்க. ஆடி மாதம் மாரி ஒரு விசேஷ நாள் எந்த மாதத்துல வராது. அப்படி ஒரு நாள் இன்னைக்கு பூஜை போட்டு அப்படின்னா இந்த படத்தோட விசில் வெற்றி காரணமே சிபு தான். எப்படி விஜய் சொல்வார், ஒரு நாள் முடிவு பண்ணிட்டா எவன் பேச்சு கேட்க மாட்டேன்னு, அந்த மாதிரி ஆடி மாதம் வந்தாலும் எவன் பேச்சு கேட்காம பூஜை போட்டிருக்காரு. மிகப்பெரிய வெற்றி அடையணும். எப்படி சொல்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாமே இளைஞர்கள் தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் நான் ஒன்றாவது தான் வயசான ஆளாக இருப்பேன். அந்த அளவுக்கு ஒரு டீமை வந்து எடுத்துகிட்டு வந்து பேசினாங்க. நான் சொன்னேன் படம் பேர் என்னான்னு, விசில் அப்படின்னு. என்னப்பா அரசாங்கத்தோட பேரை கொண்டு வந்து வச்சுட்டே அப்படின்னு. ஆமாம் அப்படின்னாப்புல. ஆனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். மீடியாக்காரங்க எப்போதுமே சப்போர்ட் பண்ணீங்க. அதேமாரி எங்களுடைய சிறுபட தயாரிப்புகள்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த மாரி ஒரு இளைஞர்கள்லாம் கொண்டு வந்து இது மேலே கொண்டு வந்து வெற்றி பெற செய்யுங்க. நன்றி, வணக்கம். வேறு ஏதாவதுன்னா பேசுகிறேன். சிபு பேசுவாப்புல. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து ஷிபு டேவிட். நான் தான் விசிலுங்கிற படத்தோட டைரக்டர். இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் உழைப்பு இருக்கு. அதுல இருந்தா இந்த இடத்துக்கு நான் வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். இந்த படத்தை வந்து இந்த பூஜை பண்ற வரைக்குமே அவ்வளவு போராட்டங்கள் இருந்திருக்கு. அதை தாண்டி இவ்வளவு தூரம் வந்ததுக்கு வந்து இந்த டீமும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் தான் காரணம். அதுக்கு அவங்களுக்கு வந்து நான் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் விசில் வந்து எப்படி என்னெல்லாம் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி. அதே போல் இந்த விசில் படம் வந்து என்னோட லைஃப்பில் ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு நல்ல படமாக இது வந்து உங்கள் எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணும். அதுக்கு வந்து நான் ஒரு கேரண்டி கொடுத்துக்கிறேன். மற்றவங்கள மாதிரி 2-3 படங்கள் ஃப்ளாப் கொடுத்தா கூட அடுத்தடுத்து தூக்கி விடுறதுக்குலாம் எனக்கு யாருமே கிடையாது. இந்த ஒரு படம் மிஸ் ஆச்சுன்னா மிஸ் ஆனது தான். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு சினிமா எப்படி இயங்கிட்டு இருக்குங்கிறது வரைக்கும். வந்திருக்க மீடியா மற்றும் எல்லாருக்கும் வந்து நான் வேண்டி கேட்டுறது இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக இது வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்காக வேண்டிக்கிறேன். எல்லாத்தையும் தாண்டி நான் இது வந்து ஒரே ஒருத்தவங்களுக்கு வந்து நன்றியும் தேங்க்ஸும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது வந்து நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது டேரக்டர் ஆகணும், எனக்கு ஒரு கேமரா வாங்கி கொடுங்கன்னு சொல்லும்போது யோசிக்காமல் எனக்கு வாங்கி கொடுத்தது எங்கள் அம்மா மட்டும்தான். ஏன்னா அன்னைக்கு வந்து நான் ஆகணும்னா எனக்கு தெரியாது. உண்மையை சொல்லணும்னா அதுதான். அவங்க கிட்ட இருந்து ஒரு செயினை வந்து பேங்க்ல கொண்டு வச்சு தான் எனக்கு கேமராவே வாங்கி கொடுத்தாங்க. அன்னைக்கு வந்து என்னை வந்து நம்பினது எங்கள் அம்மா மட்டும்தான். அவங்களுக்கு வந்து நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து பூஜைக்கு என்னால் அவங்களை இன்வைட் பண்ண சார். இது வந்து இதுக்கு முன்னாடி அரசியல் விசிலா இருந்துச்சு. எனக்கு வந்து இது விளையாட்டு விசில் தான். என்னோட படத்தை பொறுத்தவரை இது எனக்கு முத படம் தான் சார். இதுக்கு முன்னாடி நான் பைலட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். ஒரு 10 வருஷமா சின்ன சின்ன படங்கள்ல ஒர்க் பண்ணி கத்துக்கிட்டு தான் இங்க வந்திருக்கேன். இதுல முக்கியமான வேற யாரு நல்ல பிரபலியான நடிகர்கள் இதுல வராங்களா சார்? நான் வந்து கதையை மட்டும் நம்பி இதுல எடுத்திருக்கேன். புதுமுகத்தை தாண்டி நல்ல திறமையா நடிக்கிறவங்க நான் எடுத்திருக்கேன். நீங்க இன்னைக்கு வந்து எத்தனையோ நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க, பெரிய ஹீரோ இருக்காங்க. அவங்க படமே இன்னைக்கு ஃபிளாப் ஆகுது. மக்கள் வந்து ஒரு 150 ரூபா கொடுத்துட்டு போய் அது வந்து படம் நல்லா இல்லை, என் டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. ஸோ நான் வந்து கதையை நம்புறேன், நல்ல நடிகர்களை நம்புறேன். அவங்களை நம்பி தான் இங்க வந்திருக்கேன். ஸோ இது வந்து நீங்க புதுமுகன்னு பார்க்காதீங்க. கதை எப்படி இருக்கு, எப்படி வந்து மேக்கிங் பண்ணியிருக்காங்க, உங்களை என்டர்டெயின் பண்ணுதான்னு மட்டும் பாருங்க. கண்டிப்பா இது ஒரு நல்ல படமா இருக்கு. இல்ல சார், இது வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் ட்ராமா தான். ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். உங்களுக்கு ஃபன்னாவும் இருக்கும். ஒரு ஸ்கூல் சப்ஜெக்ட் தான் பேக் டிராப்ல எடுத்திருக்கோம். கன்னியாகுமரியில் நடக்கிற ஒரு சின்ன சின்ன உண்மை சம்பவங்களை பேஸ் பண்ணி தான் அந்த படத்தை நான் எடுத்திருக்கேன். ரொம்ப நன்றி சார். Beyond Dark musical duo. So first of all, கடவுளுக்கு நன்றி. அண்ட் எங்களை சப்போர்ட் பண்ற எங்க பேரண்ட்ஸ்க்கு, ஃபேமிலிக்கு நன்றி. அண்ட் எங்களை நம்பி இந்த படத்தை கொடுத்த ஷிபுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இது எங்களோட முதல் படம், எங்களோட டெபியூ ஃபிலிம் இது. ஸோ கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஆல்பம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். கேட்டுட்டு நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி. படம் பேர் விசில். என் பேர் ராமவரன். நான் இந்த படத்தோட டிஓபி. படம் வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் நிறையா வரணும். புது டீம்கள் நிறையா உருவாகணும். புது டைரக்டர் இந்த மாதிரி நிறைய பேர் வரணும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தோட இந்த லான்ச்
எல்லாரும் மக்களுக்கு போக சேர நீங்கள் மீடியா தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். நன்றி. மந்தமா இல்லாம ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க, அதுவே ரொம்ப சந்தோஷம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அண்ணா பேசினாங்க. ஸோ அண்ணன் பேசுற வீடியோ எல்லாம் பார்த்துருக்கேன். ரொம்ப பரபரப்பா ஆக்ரோஷமா பேசுவாரு. அந்த ஆக்ரோஷத்தை நான் எதுலையும் எதிர்பார்க்கறேன். ஸோ படத்துக்கான ப்ரொமோஷனாகவும் அது வந்து இருக்கணும். இதுக்கப்புறம் கேட்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஸோ விசில் அப்படின்னு டைட்டில் வந்து எப்படி பிடிச்சாரு அப்படின்னு தெரியல. சூப்பர் டைட்டில். ஏன்னா இப்போ வந்து 6 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு ஆயா வரைக்கும் விசில் ஊதி தான் வந்து தமிழ்நாட்டில் பெரிய மாற்றமே நடந்திருக்கு. அந்த மாதிரி இந்த விசிலுக்கும் வந்து பெரிய மாற்றத்தை வந்து மக்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒரு மீடியா பர்சன், ஆரஞ்சு மட்டை யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கு வந்து ரொம்ப நன்றி. இந்த டீம் வந்து பெரிய யங்ஸ்டர் டீமா இருக்கு. ஃபுல்லாவே மியூசிக் டேரக்டர்ல இருந்து எல்லாருமே யங்ஸ்டர் தான். நீங்களும் யங்ஸ்டர் தானே? இருக்குங்க, யங்ஸ்டர் தான். ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. மீடியாக்கள் தான் வந்து கொண்டு போய் சேர்க்கணும் நல்ல படங்களை. சார் சொன்ன மாதிரி வந்து பெரிய படங்கள் இன்னைக்கு வந்து ஆடிக்கிட்டு ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு. ஸோ சின்ன படங்கள் வந்து நிறைய தேட்டர்ஸ் கிடைக்க மாட்டேது. அண்ணன் நிறைய இடத்துல வந்து அதான் பேசுவாங்க. ஸோ படம் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்றது தேட்டர்ல ஓட வச்சாதான் வந்து படம் எப்படி இருக்குன்னு மக்களுக்கு தெரியும். நீங்க தேட்டரே கொடுக்கலன்னா படம் எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ சின்ன படங்களுக்கு நம்மள மாதிரியான மீடியாக்கள் தான் வந்து ஊக்கமா வந்து இருக்கணும். ஸோ நன்றி, இருப்பீங்க நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து ஆக்டிங் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து சிபு ப்ரோ வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். அப்போ வந்து அவரை பார்த்து நான் பயங்கரமா இன்ஸ்பயர் ஆனேன். ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கே அவர் வந்து பயங்கரமா எஃபர்ட் போட்டுட்டு இருந்தாரு ப்ரோ. அப்போ பார்க்கறப்போயே தெரிஞ்சது பயங்கரமா இவர் வந்து ஃபியூச்சர்ல பண்ண போறாரு. லாஸ்ட்ல பார்த்தா அவர் என்ன கூப்பிடாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அதுல வந்து நான் நடிச்சுட்டு தான் இருந்தேன். அவர் வந்து அதில் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. பட் ஆனால் இன்னைக்கு அவர் டக்குன்னு ஒரு டைரக்ஷன் பண்ணி ஒரு படம் எடுக்கிறாருன்னு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா அந்த படத்தை டைரக்ட் பண்ணிட்டு வந்து இப்போ சினிமாவை ட்ரை பண்ணல, சும்மா இருக்காரு இவர். ஆனால் அதில் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கு வந்து பயங்கரமா ஒரு படம் வந்து பண்ணிட்டு என்னையே அதில் நடிக்க கூப்பிட்டுறாருன்னு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதுலயும் வந்து இதுல வந்து நான் வந்து ஒரு வில்லன் கேரக்டர் பண்றேன். ஸோ அந்த கேரக்டர் பண்றதுக்கு நான் ரொம்ப ஈகரா இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லா மீடியாவுக்கும் ரொம்ப நன்றி இங்க வந்து சப்போர்ட் பண்றதுக்கு. இந்த படத்தை பெரிய இடத்துக்கு கூட்டு போவீங்கன்னு நான் நம்புறேன். ரொம்ப நன்றி. எங்களை மாதிரி சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டை வந்து கொஞ்சம் பெரிய ஆர்டிஸ்ட் ஆக்குறதுக்கும் உங்க எல்லாரோட சப்போர்ட் ரொம்ப தேவை. கண்டிப்பா அதை கொண்டு போவீங்க நம்புறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் தான் சித்ரஞ்சன் பேர், கன்னியாகுமரிலேருந்து வரேன். ஸோ சினிமாக்காக ட்ரை பண்ணி ஒரு 6 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. ஆனால் வெளியே தெரியாது. ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பைலட் மூவி, ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணி முட்டி மோதி தான் வந்துட்டு இருக்கேன். ஆனால் வாய்ப்புகள் கிடைக்குதான்னு கேட்டால் இல்லை. சின்ன சின்னதாக வரும், தட்டி கழிச்சு இது பண்ணிடுவாங்க. ஸோ ஆனால் ஃப்ரெண்டு ஷிபு எனக்கு இந்த ஒரு டேலண்ட் இருக்குது, ஸோ கண்டிப்பாக நீ மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணால். ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஷிபு, டேவிட், டேரக்டர். தேங்க்ஸ் ஸோ மச். ஸோ ஆடியன்ஸ் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். இன்னும் முன்னுக்கு வரணும். நான் ட்ரை பண்ணிருக்கேன். உங்களோட சப்போர்ட்டில் தான் இருக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அம்பேத்கர். இந்த மூவிக்கு டைரக்டர் ஷிபு அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த ஆடி மாதம் சார் சொன்ன மாதிரி ஆடி மாதம் இந்த மாதத்துல வைக்கலாமா வைக்கக்கூடாதான்னு நிறைய தடங்குகள் அப்படி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அந்த டைமும் அவங்க மட்டும்தான் கண்டிப்பாக பண்ணணும். நம்ம வந்து இந்த மாதத்தை நம்பியோ இந்த நாட்களை நம்பியோ நம்ம இல்லை, நம்மளோட கான்ஃபிடென்ட் நம்பி மட்டும்தான் நம்ம இருக்கோம். அதனால கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இந்த டேட்டில் இந்த டைமில் நம்ம பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பண்ணாங்க. கண்டிப்பாக விசில் இந்த மூவி கண்டிப்பாக ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். உங்களோட சப்போர்ட், எல்லாரோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக வேணும். நன்றி. இருக்க மீடியா எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜாராம். இப்போ படம் எடுக்க போகிற விசிலுங்கிற படம் எடுக்க போகிற டைரக்டர் வந்துட்டு ஒரு 2 வருஷமா பழக்கம். அவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்கும்போது என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்கும்போது, நாங்கள் ஆக்டிங் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்லாம் பார்க்கும்போது அவர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் காமிச்சாரு. ஷார்ட் ஃபிலிம்லாம் காமிக்கும்போது பயங்கர இன்ஸ்பயர் ஆகிட்டேன். சோகாலிங்கிற ஷார்ட் ஃபிலிமை பார்த்தோன்னே பயங்கரமாக இருக்குது, உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலையா அப்படிங்கும்போதுலாம் இன்னும் அதில் நிறைய போராட வேண்டியதெல்லாம் இருக்குது. இப்போ தானே நம்ம தனி ஒரு ஸ்டோரி மேக் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம், அதுக்கு இன்னும் 4 எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு 2 வருஷம் கூடவே எல்லாரும் அப்படியே சேர்ந்து பயணிக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் எல்லாரும் டீம் ஒர்க்காக ஒரு ஸ்டோரி மேக் பண்ணும்போது அதில் இந்த விசிலுங்கிற டைட்டில் வச்சு நாங்கள் ஒரு புதுசாக ஒரு படம் எடுக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் தான் எல்லாமே. படம் எடுக்கக்கூடிய டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். இந்த படம் மேல் மேலும் வெற்றி பெறணுங்கிறது நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி அது மேல் மேலும் கொண்டு போகணும். நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என்னை பத்தி சொல்லணும்னா ஒண்ணுமே இருக்காது என் பேக்ரவுண்ட்ல. ஆக்சுவலா 4 இயர்ஸா ஆக்டிங் குள்ளதான் இருக்குன்றதே வெளியே யாருக்கும் தெரியாது. ஏன்னா நான் ஜூனியர் ஆர்டிஸ்டா தான் பண்ணிட்டு இருக்கேன்.
அப்புறம் ரீசெண்டாக தான் பால லக்ஷ்மணன் சார் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த வாய்ப்புக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ரொம்ப கேப் விழுந்துருச்சு. என்னோட திறமையை வெளியே காட்டணும்னு எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்க மாட்டுது சொல்ல போனா. இப்போ ஷிபு எப்படி எனக்கு தெரியும்னா 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணதுனால ஷிபு எனக்கு ரொம்ப நாளா தெரியும். அவர் ரொம்ப க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு வாய்ப்புலாம் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. ஓப்பனா சொல்லணும்னா அதுதான். ஆனா என்னோட திறமையை வெளியே காட்டுவேன்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் கொடுத்த வாய்ப்பை நான் கண்டிப்பா இது பண்ண மாட்டேன், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ இந்த படம் நல்லா போய் எல்லார்கிட்டயும் போய் சேரணும்ன்றது. தனுஷ். இதான் ராயன் தனுஷா. ஆமா, ராயன் தனுஷா. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் வந்து மீட்டிங்னு ஒன்று நிற்கிறது. எல்லாருமே ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்தவங்க தான். எம்ஜிஆர்லேருந்து, சிவாஜிலேருந்து, ரஜினிலேருந்து, கமலேருந்து, விஜய்லேருந்து எல்லாருமே வந்தவங்கன்னா நீங்க வருவேன் கண்டிப்பா. தேங்க்யூ சார். எல்லாருக்கும் நன்றி. இதை கொண்டு போய் சேருங்க, அது மட்டும்தான் என்னோட இது. உங்க கையில தான் இருக்கு எங்களோட வாழ்க்கை, அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நன்றி சார், நன்றி.